ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்குறேங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பிரியாணி செய்யலாங்க. டேஸ்ட்டும் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாங்க. சீரக சம்பா அரிசியை 2 முறை வாஷ் பண்ணுங்கள். நிறைய வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த அரிசியில் இருக்கிற மணல்லாம் போயிடுங்க. ஒரு 2 முறை வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாங்க. பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க, தக்காளி கம்மியாக எடுத்துக்கலாங்க. நம்ம தயிர் சேர்த்து வேக வைப்போம், அதனால புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாகிடும். அதனால் தக்காளி கம்மியாக எடுத்துக்கலாங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்தோன்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும் போது 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயில் செய்யும் போது பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்தாதாங்க பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூள் சேரும்போது நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த எண்ணெயிலே வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து மிதமான தீ வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாங்க. இப்போது நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிரோடு சேர்ந்து வேகும் போது மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல புளிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து விட்டுருங்க. அப்போ நமக்கு தண்ணி அளவு வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியே நம்ம அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அதே பாத்திரத்தில் 1/2 பங்கு தண்ணி வச்சுக்கலாங்க. சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1/2 தண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்குங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேங்க. இப்போ அந்த மட்டனில் நல்லா உப்பு, காரம், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தான் வாசனை நல்லா இருக்குது. ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோன்னா அதோடய வாசனை எல்லாம் போயிடுதுங்க. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும் போது மட்டன் வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கிக்கோங்க. அந்த கொழுப்போட டேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணியில் அந்த கொழுப்பெல்லாம் இறங்கியிருக்கும். நம்ம அந்த தண்ணியை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா மெதுவாக கலந்து விடலாங்க. பாருங்கள், பார்க்கும் போதே பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதில் கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம போட்ட மிளகாத்தூளும் நம்ம வதக்கின வெங்காயம் தாங்க இந்த பிரியாணிக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான கலர் கொடுத்துருக்கு. மிதமான தீ வச்சு கொஞ்சம் பாதி திறந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நீராவிலாம் வெளியே போயிடும். நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த நீராவி எல்லாம் பிரியாணிக்குள்ளே இறங்கி சாதம் குழஞ்சி போயிடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அரிசியும் தண்ணியும் நல்லா வெந்து பதமாக வருங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள், அரிசி தண்ணி 2ம் சமமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கேஸை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு 15 நிமிஷம் சிம்லேயே வேக வைக்கலாங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அந்த டம்லேயே விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும் போது அரிசி அடி பிடிக்காமல் சூப்பராக வருங்க நம்ம பிரியாணி. சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனால நமக்கு ஹெவியாகவே இருக்காதுங்க. சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகிடும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார்